Hello everyone, this is me Kavitha Naveen. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாவே நம்ம கவர்மெண்ட் ப்ரோபோஸ் பண்ண நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி தான் மும்முரமா நிறைய சேனல்ஸ்ல எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படினா என்னென்னமோ நிறைய இது சொல்லிட்டு இருக்காங்களே, இது நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோல அதை பத்தி தான் உங்களுக்கு டீட்டெயிலா சிம்பிளா உங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். ஸோ இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்போதான் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி நம்மளோட எஜுகேஷன் சொல்றது வந்து 1986ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து 1986ல இருந்து இருக்கு இப்போ. ஸோ அப்போனா பாருங்க எவ்வளோ பழசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 34 இயர்ஸ் ஆகுது நினைக்கிறேன். ஸோ 34 இயர்ஸ் ஓல்டு சிஸ்டம். ஸோ நம்ம எல்லாம் படிக்கும் போதே நம்ம வந்து இந்த இதெல்லாம் மாற்றணும், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய நமக்குள்ளேயே அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் ஓடிங்குது. இவங்க கொடுக்குற குரூப் தான் நம்ம போய் படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு நிறைய நம்ம யோசிப்போம். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு தாங்க நம்ம கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நாட் ஸ்கீம், இந்த ரிஃபார்ம் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. இது ரொம்பவே வரவேற்க வேண்டிய பாலிசி. இது நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்கணும். ஏன் நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷனும் டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ அதனால இது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ பத்தி நான் பேச போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாலிசி பாத்தீங்கன்னா 10th and 12th போர்டு எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ல வந்து மாற்றம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அது என்ன மாற்றம், எப்படி அது மாற போறதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பிரைமரி லெவல், மிடில் ஸ்கூல் லெவல், ஹை ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வைஸ் நம்மள பிரிச்சிருப்பாங்க. அது இப்போ மாத்தி அப் டு 5th கிரேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைமரி செக்ஷன் ஆகும், அப் டு 8th 6th to 8th வந்து மிடில் ஸ்கூல் ஆகும், அதுக்கு மேல 9th 10th 11th வந்து ஹையர் கிரேட் ஆகும். காலேஜ் ஸ்டடிஸ் வந்து 12th இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அதாவது நம்ம படிக்கிற சிஸ்டம்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது கேட்டீங்கன்னா பியூசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது 10th முடிச்ச உடனே பியூசி அது ஒரு 2 years இருக்கும், அதுக்கப்புறமா அவங்க காலேஜ் போவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு பத்தி நான் சொல்றேன் நானு. ஆனா இப்பவும் நீங்க வந்து பெங்களூர் சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து 11th and 12th வந்து ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து வேற சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட்டே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கிற டைம்ல இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வரணும் ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த போர்டையே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஸோ காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து 12th இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 6th இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது 11th and 12th தான் நம்மளால எடுக்க முடியும். அதுவும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் ஒகேஷனல் ஸ்டடீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்புறம் அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து நிறைய கொடுப்பாங்க. நம்ம மாதிரி சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் மேக்ஸ் அந்த மாதிரி படிச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6th இருந்து நீங்க வந்து ஹையர் கிரேட் போற எல்லா குழந்தைங்களும் வொகேஷனல் கோர்ஸ் கண்டிப்பா அவங்க பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 8th 9th 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்டை அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் நம்மளோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும், அவங்க மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது இல்லாம அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சைக்காலஜி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, சோசியாலஜி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டடீஸ் நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட சப்ஜெக்டை வந்து அவங்க குரூப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா டிகிரி கோர்சஸும் முன்ன வந்து 3 years இருந்தது. அதாவது யூஜி டிகிரி வந்து நீங்க வந்து 3 வருஷம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இன்ஜினியரிங் மெடிசன் வந்து அது வேற. நான் வந்து வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஒரு பிஎஸ்சி டிகிரி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 years படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து 4 years ஆக்கிக்கிறாங்க. அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா அதாவது இந்த 12th இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அந்த 1 year வந்து அந்த டிகிரி கோர்ஸோட அவங்க கம்பைன் பண்றதுனால டிகிரி கோர்ஸ் வந்து 4 years ஆகுது. ஸோ அதே மாதிரி எல்லா ஹையர் எஜுகேஷன் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட், ஒரே ஒரு அத்தாரிட்டி கீழே தான் அவங்க வந்து கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ முன்ன வந்து காலேஜுக்கு எல்லாமே வந்து யூஜிசி வந்து தனியா கிராண்ட்ஸ் கமிஷன் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்து ஏஐசிடிஇ தனியா இருந்தது. ஸோ இது ரெண்டுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மர்ஜ் பண்ணதுனால ஆல் ஹையர் எஜுகேஷன்
அதாவது இந்த காலேஜ் டிகிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு கவர்னிங் பாடிக்கு வந்துடும். ஸோ எல்லா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா கிராஜுவேஷன்லயும் உங்களுக்கு வந்து 2 அதாவது மேஜர் அண்ட் மைனர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்க பிசிக்ஸை வந்து மெயின் சப்ஜெக்டா வச்சுட்டு மைனர் சப்ஜெக்டா நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஜேர்னலிசம் எடுத்துக்கலாம், மியூசிக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வராங்க. அதாவது இப்போ வந்து அவங்களோட எய்ம் என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் அவங்க வந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து மல்டி ஃபேசினேட்டட் பீப்புளா இருக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியணும். இது மட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் அதர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனா அவங்க வந்து வெளியில வரதுக்கு நம்ம கவர்மெண்ட் எடுத்துன்னு வர பிளான் தாங்க இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட், பிரைவேட், டீம்டு, வொகேஷனல் சொல்லிட்டு எல்லா விதமான யூனிவர்சிட்டிஸ்க்கும் கிரேடிங் சிஸ்டம் வந்து ஒரு செப்பரேட்டா அவங்க வந்து செட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து நாக்னு சொல்லிட்டு ஒரு கிரேடிங் சிஸ்டம் இருக்கு. அவங்க வந்து ஆட்டோனமஸ் காலேஜ் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. சோ அதே மாதிரி இந்த காலேஜஸ்க்கெல்லாம் கூட கிரேடிங் சிஸ்டம் இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஸோ டீச்சர் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நியூ டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. எல்லா டீச்சர்ஸையும் ஒரே மாதிரி அவங்க வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ திஸ் இஸ் கம்பல்சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எடுத்துன்னு வர போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அக்ரெடிடேஷன் பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அக்ரெடிடேஷன் வந்து காலேஜோட அட்டானமஸ் வாங்குறதுலயும் ஃபண்டு பேஸ் பண்ணி தான் இது வந்து ஆட்டோனமஸ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த புது சிஸ்டம் வந்து காலேஜை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து இவ்வளோ இப்போ ப்ரெசென்டா நாக் வந்து நமக்கு அது மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கு, நேஷனல் அக்ரெடிடேஷன் அண்ட் அட்டானமஸ் கவுன்சில். ஸோ இந்த கவுன்சில் இப்போ மாறுறதுனால புது ரூல் செட் பண்றதுனால இந்த ரேட்டிங்கை பொறுத்து தான் எந்த ஒரு காலேஜும் அட்டானமஸ் வந்து அதோட அட்டானமஸ் டிகிரியை வந்து வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் இதை பொறுத்து தான் இருக்கு, இந்த ரேட்டிங்கை பொறுத்து. அதே மாதிரி இந்த ரேட்டிங்கை பொறுத்து தான் அவங்க வந்து கவர்மெண்டோட ஃபண்ட்ஸும் அவங்களால வாங்க முடியும் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து பிலோ 3 years இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வீட்டுல இருந்தே சொல்லி தரதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 to 6 years உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரதுன்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம வந்து பிளே ஸ்கூல் அனுப்புறோம், டே கேர் அனுப்புறோம் சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியாது ஸ்கூல்ல என்ன நடக்குது, பசங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன மாதிரி சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை எடுத்துன்னு வந்து நம்ம பசங்களுக்கும் அதாவது வீட்டுல இருந்தே நம்ம எப்படி என்னெல்லாம் சொல்லி தரலாம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அதோட ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இதுவும் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பாயிண்ட். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலேஜில் ஒரு டிகிரி ஒரு படிக்கிறோம்னா நம்ம வந்து டிசி வாங்கிட்டு போகணும்னா திருப்பி வந்து நம்மளால அதே கோர்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி வேற கோர்ஸ் எப்படி போய் பண்றது, அதுக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு கிரேடிங் லெவல் வச்சிருப்பாங்க, அதுவும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இது இருக்கிறதுனால நம்ம வந்து ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போ வந்து மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கலாம் ஒரு கோர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதோட கிரேடிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து கிரெடிட்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சுட்டு அவங்க வெளியில போகும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ்ல வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது புதுசா போய் சேரணும்னா அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னால நான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போறேன், திருப்பி என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்றேன், இல்ல ஒரு மெடிக்கல் ரீசனால அவங்க டிஸ்கண்டினியூ பண்றாங்கன்னா இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க திருப்பி வந்து படிக்கும்போது இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க திருப்பி வந்து அவங்க ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதனாலதான் இந்த மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து செமிஸ்டர் வைஸ், அதாவது நம்ம காலேஜ்ல எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செமிஸ்டர் வைஸ் வைக்க போறாங்க. அதாவது ட்வைஸ் அ இயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் செமிஸ்டர் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ் ரிடக்ஷன். ஸோ சிலபஸ் ரிடக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இதனால அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறது அந்த மெயின் சப்ஜெக்டோட நாலேஜை பொறுத்து தான் அவங்க எடுத்துன்னு வர போறாங்க. ஸோ இதனால பசங்களுக்கு வந்து அவங்களுடைய
சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லாம நிறைய வந்து பிராக்டிக்கல் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட் நாலேஜை வந்து அவங்க நிறைய எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் சிலபஸும் ஃப்ரேம் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து காலேஜ் வந்து டிகிரி கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா, அதாவது கிரெடிட் பாயிண்ட்ஸ் கூட நான் சொன்னேன். அது என்னன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சர்டிபிகேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ற பட்சத்துல 2 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது டிப்ளமா சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கும் அந்த கோர்ஸோடது. நெக்ஸ்ட் 4th இயரும் நீங்க கம்ப்ளீட்டா முடிக்கும் போது தான் அந்த டிகிரி கோர்ஸோட சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து டியூ டு பர்சனல் ரீசன் வந்து அந்த ஒரு படிப்பு ஒரு பிஎஸ்சி சேர்றாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க, செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ போடுறாங்க. அது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா அது படிச்சோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எந்த சர்டிபிகேட்டும் இருக்காது மார்க் ஷீட் தவிர. ஸோ அவங்களால வந்து போய் ஒரு ஜாபுக்கு எல்லாம் சேரணும் அப்படின்னா அந்த முடிக்கலையேன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய இதுல வந்து ஒரு பிளாக் மார்க்காவே இருக்கும் அது. ஆனா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் சர்டிபிகேட் ஒரு டிப்ளமா சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்க வந்து பின்னாடி ஒரு ஜாபுக்குன்னு போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்க ஸ்டடீஸ் வந்து பாதியில நின்றுச்சுன்னா கூட ஸோ உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கிராஜுவேஷன் கோர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அத்தாரிட்டி ஒரே ஒரு கவர்னிங் பாடி கீழே தான் வருது. எல்லா கவர்னிங் பாடிஸும், அதாவது 2 கவர்னிங் பாடிஸும் அவங்க வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் கம்ப்ரெஸ்ட் ஆல் ஓவர் பாயிண்ட்ஸை வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எம்ஃபில் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு என்னுடைய புரிதல் என்னன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ 12th சேர்ந்து இப்போ டிகிரி கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பிஜி கோர்ஸ் ஒன்று பண்ணுவோம், அப்புறம் எம்ஃபில் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிஹெச்டிக்கு போவோம். ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், பிஜி முடிச்சுட்டு டைரக்டா நீங்க வந்து பிஹெச்டிக்கு போகலாம். இப்போ பிஹெச்டி போனாலும் அங்க வந்து 1 இயர் வந்து நீங்க எம்ஃபில் என்ன படிப்பீங்களோ ஸோ அது வந்து அங்க வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிஹெச்டியோட ரிசர்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிதான் இருந்தது நம்ம சிச்சுவேஷன். இப்போ வந்து டிகிரி கோர்ஸே உங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுறதுனால இந்த பிஜி கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருந்தது 1 இயரா ஆக்குறாங்க. அதே மாதிரி இப்ப எம்ஃபில் வந்து செய்ய வேண்டாம், நீங்க வந்து டைரக்டா பிஜி முடிச்சுட்டு நீங்க வந்து பிஹெச்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆகாதுதாங்க என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதுல வந்து இன்னும் நமக்கு வந்து என்ன சேஞ்ச் எடுத்துன்னு வராங்க, இது எந்த இயர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி 2021 போர்டு எக்ஸாம்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வந்து சென்ட்ரல் போர்ட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அதுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணினே இருக்கோம். அப்படி வந்துச்சுன்னா அதை பத்தியும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா இந்த சேனல்ல நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரிஃபார்ம்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சரை ஞாபகம் வச்சுட்டு தான். ஸோ நம்ம எல்லாம் படித்தோம், எதுக்கு படித்தோம்னு தெரியாமலே நம்ம ஒரு படித்தோம், எதுக்கு வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு தெரியாமலே நம்ம வந்து நிறைய பேர் வேலைக்கு போய் சேர்ந்துட்டு அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி இது படிக்கலையா என்ன பண்றது, இந்த வேலை கிடைக்கலையா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பேக்கப் பிளான் நம்ம கிட்ட இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வரப்போற ஜெனரேஷன் கண்டிப்பா இருக்க போறது இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம பல விஷயத்த வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் வாழ்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் இந்த சிஸ்டம். இது வந்து ரொம்பவும் என்கரேஜிங்கான சிஸ்டம். நம்ம எல்லாம் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ மாற்றம் வராதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இப்போ மாற்றம் வந்திருக்கு, அந்த வந்த மாற்றத்துக்கு நம்மளோட ஆதரவை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து, அதாவது எந்தெந்த ஸ்கூலுக்கு எந்தெந்த காலேஜுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க வந்து இது அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா all schools and colleges running under state and central government, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற இயங்குகிற பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கரிக்குலம் வச்சு நிறைய ஸ்கூல்ஸ் ரன் ஆகுது, பிரிட்டிஷ் கரிக்குலம் வச்சு நிறைய ஸ்கூல்ஸ் ரன் ஆகுது. அந்த மாதிரி போர்டுல படிக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாதான் இந்த போர்டு உங்களுக்கு மாறும். ஸோ அங்க படிக்கிற பசங்க வந்து நீங்க வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. திஸ் கம்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார்
ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுல இன்னொன்று ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு பிளான் இருக்கும். இந்த ஸ்கூல்ல ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஸ்கூல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு ஸ்டேட் பசங்க போய் படிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு சில குரூப் வந்து அவங்களால எடுக்க முடியாது, அவங்க படிச்சது ஒன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும், யூனிஃபார்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு வராங்க. இதுவும் ரொம்ப நல்ல விஷயங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020க்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்லிட்டு, இதுல வந்து வேற ஏதாவது மாடிஃபை பண்ணணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் டைம். until then bye bye.